வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆக இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் வந்து எப்படி போச்சு, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? மார்க்கெட் பத்தி சொல்லுங்க. நேற்று மார்க்கெட் ஆரம்பம் நம்ம நேற்று கொடுத்த பை கால் எல்லாமே ஹிட் ஆச்சு. கோல்டு சில்வர் மார்க்கெட் ப்ராப்பர் புல்லிஷ். நல்லாவே தங்கம் கிட்டத்தட்ட வந்து 200 ரூபாய் 240 ரூபாய் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் பக்கம் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. பட் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் லைக் காப்பர் நேற்று முன்தினம் நேற்று 2 நாளும் க்ளோஸ் ஒன்று தான். ஆனா மார்க்கெட் வந்து பாட்டம் இன்னும் இறங்கிட்டு அப்புறம் திருப்பி க்ளோஸ் பக்கத்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து மற்ற உலோகங்கள் சிறிதளவு ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஒரு சில கமாடிட்டிஸ் ஏறி முடிவடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா ரூபாயின் மதிப்பு 60 ரூபாய் 88 காசுல நேற்று முன்தினம் இருந்தது. நேற்று 61 ரூபாய் 22 காசுக்கு பலகீனமா இருக்கு. 40 காசுகள் குறைஞ்சதுனால ஒரு சில கமாடிட்டிஸோட விலை ஏறி இருக்கு. மற்றபடி அடிப்படை உலோகங்கள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நேற்று இல்லை. நேற்று ஏறினதுக்கு காரணம் ருப்பி வேல்யூ தான். ஆனால் தங்கமும் வெள்ளியும் உலக அளவிலேயே சரி அமெரிக்காவிலும் $1372 30 சென்ட் பக்கம் மார்க்கெட் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அந்த தங்கம் வெள்ளி ஏற்றத்துக்கு காரணம் என்னன்னா, இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய சைனா நாட்டோட பொருளாதாரம் சரியில்லை அப்படிங்கிற அந்த நாட்டிலையும் முதலீடுகளை வந்து பொதுமக்களும் சரி பெரிய முதலீட்டாளர்களும் தங்கத்தின் மேல் போட்டதால தங்கம் சிறிதளவுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியதுனா இவ்வளவு நாள் நம்ம அமெரிக்க பொருளாதாரம் பலகீனமானால் தங்கத்துல முதலீடுகள் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சைனாவிலும் அதே விஷயம் தான் நடக்க ஆரம்பிக்குது. பொருளாதாரம் சரியில்லை, தங்கத்துல முதலீடுகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. தென் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு as usual உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையினால தேவைப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் கச்சா எண்ணெய் நேற்று கையிருப்பு இன்வென்ட்ரி டேட்டா வெளியாச்சு. அதுவும் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால இன்வென்ட்ரி அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் இங்க மார்க்கெட்டின் விலை இறங்கி இருக்கு. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ராமன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராமன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, கமாடிட்டிங்கிறத என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு 2 டைம் நான் கேட்டிருக்கேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பெரம்பலூர்ல இருந்து. பெரம்பலூருங்களா? ஆமாங்க. ரைட். பெரம்பலூர்னா திருச்சி அங்க இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அதிகபட்சம். நீங்க தாராளமா திருச்சிக்கு போயிட்டு அங்க எங்களோட நேரடி அலுவலகம் இருக்கு. திருச்சியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் கண்டோன்மெண்ட் ரோட்ல மிகப்பெரிய ஒரு ரீஜனல் ஆபீஸ் மண்டல அலுவலகம் இருக்கு. தாராளமா நீங்க போயிட்டு அங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. அட்ரஸ் முழுசா வேணும் அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் நாங்க இருக்காங்க. வணக்கம் அயூப். வணக்கம் சார், பேசுங்க சார். காலை வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க அயூப். ஒரு 3 கேள்வி இருக்கு, கேட்கலாமா சார்? கேளுங்க, தாராளமா. ஓகே ஃபைன் சார். இந்த பையிங் ரேஷியோ செல்லிங் ரேஷியோ பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா? அது வந்து பல சமயம் வந்து சரியா இருக்கு, பல சமயம் தப்பா இருக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க பல டிப்ஸ் தரீங்க இல்லையா, இது வந்து நீங்க ரிசர்ச் டீம் வச்சு நீங்க பண்றீங்களா இல்ல நீங்க வேற ஏதாவது டிப்ஸ் வெளியே வாங்குறீங்களா? 2. மூணாவது வந்து இந்த புல்லியன்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு சில்வர், இதெல்லாம் வந்து செல் ஆகும் போது மெட்டல் வந்து பை ஆகுது. அது வந்து பை ஆகும் போது மெட்டல் செல் ஆகுது. ஐயப், நீங்க கேட்ட 3வது கேள்வி திரும்ப கேளுங்க. சில்வர் கோல்டு இருக்கு இல்லீங்களா? ஆமா. சில்வர் கோல்டு வந்து புல்லியன்ஸ் வந்து அது செல்லு போகும்போது மெட்டல் வந்து பைல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அது புல்லியன்ஸ் வந்து பை ஆகும் போது மெட்டல் வந்து செல் ஆகுது. ரெண்டுக்குமே என்ன சிமிலாரிட்டி அப்படி எந்த ரீசன்? அது நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆஃப் பண்ணி நடக்குது. கேள்விகள் இருந்தால் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தாராளமா கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு இல்ல என்னோட இமெயில் ஐடி வாங்கியா நீங்க தாராளமா அதுக்கு மெயில் போடலாம். கண்டிப்பா அதுக்கு பதில்கள் அன்னன்னைக்கே கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். முதல் கேள்வி, பை ரேஷியோஸ், நம்பர் ஆஃப் பையர்ஸ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வச்சு நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு அதை பார்த்து நீங்க வியாபாரம் பண்ணும்போது லாபகரமா போச்சு அப்படின்னா அதை பார்த்ததால தான் லாபகரமா வந்து நீங்க நினைக்கிறதும் தப்பு. ஸோ அதனால தான் 50% ஃபெயிலியர் 50% சக்சஸ் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் வந்து லாஜிக்கே கிடையாது. ஆக்சுவலா
பேசிக் தியாரட்டிக்கல் லாஜிக் எடுத்து பார்த்தோம்னா தியரி வைஸ் தட் இஸ் ரைட். நம்பர் ஆஃப் பையர்ஸ் அதிகமா இருந்தா ரேட்டு கூடும், நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அதிகமா இருந்தா ரேட்டு குறையணுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தை நீங்க நம்பி பண்ண முடியாது. என்ன காரணம் எடுத்தீங்கன்னா உடனுக்குடன் ஒரு நொடியும் மற்ற இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களோட எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும். செய்திகளின் அடிப்படையில் பெரிய அளவுல நம்பர் ஆஃப் பையர்ஸ் செல்லர் சைடு போவாங்க. திடீர்னு நமக்கு தெரியாத ஸ்டாப் லாஸ் அதிகமாகும். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஆர்டர் போடும்போது டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது 100 லாட் வாங்குற இடத்துல நான் 1 லாட் வாங்குற மாதிரி காட்ட சொன்னா அந்த 1 லாட் தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பையர்ஸ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ்ல காட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு 50 லாட் கூட வாங்குறேன் அப்படின்னா நான் 1 லாட்டை மட்டும் காட்டுங்கன்னு போட்டா 1 லாட்டு தான் காட்டும் நம்பர் ஆஃப் பையர்ஸ் செல்லர்ஸ்ல, 100 லாட் காட்டாது. ஸோ இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க அதை பார்த்து பண்ணாதீங்க. நம்பர் 1. இரண்டாவது கேள்வி, நாங்க லெவல்ஸ் நான் வாங்கி வெளியில வாங்கி பண்றோமா இல்ல என்னோட ஓன் ரிசர்ச்சான்னு கேட்கறீங்க. என்னோட வெளியில வாங்கி பண்ணால் எல்லாரும் வாங்கி செய்யலாம். இது முழுக்க கிரேட் வெஞ்சர்ஸோட ரிசர்ச் டீம்ல இருந்து வரக்கூடியதும் எனக்கு கீழே தான் அந்த ரிசர்ச் டீம் இயங்கிட்டு இருக்கு. என்னோட இயக்கத்துல தான் நடந்துட்டு இருக்கிறதுனால முழுக்க இது எங்களோட அளவுகள் தான். தினைக்கும் காலையில 10:15 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய அளவுகள்லாம் உலகெங்கிலும் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். மூன்றாவது, கரண்ட் கான்ட்ராக்ட் இறங்கிட்டு இருக்கோம், அடுத்த கான்ட்ராக்ட் ஏறிட்டு இருக்கோம், கரண்ட் கான்ட்ராக்ட் ஏறிட்டு இருக்கோம், அடுத்த கான்ட்ராக்ட் இறங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கான்ட்ராக்டோட ட்ரெண்ட், அதாவது ஃபியூச்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரிக்கு முன்னாடி தங்கத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்குன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரில இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கணும், ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கணும் அப்படின்னா கரண்ட் கான்ட்ராக்ட் ஏறும்போது அடுத்த கான்ட்ராக்ட் ஏறிக்கிட்டே போக முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் கேப் வரும். ஸோ கரண்ட் கான்ட்ராக்ட் ஏறும்போது அடுத்த கான்ட்ராக்ட் இறங்கி கரண்ட் கான்ட்ராக்ட் கிட்ட மேட்சப் ஆகணும். இது இந்தியாவில மட்டும் நடக்கிறது கிடையாது. முழுக்க கான்ட்ராக்டுக்கும் இருக்க கேப் மாறுதல் கூட 99.5% அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் என்ன மாறுதல் நடக்கோ அந்த மாறுதல் அப்படியே இங்க காட்டக்கூடியதான் MCX. அதனால this is the reason. ட்ரெண்ட் மாறும்போது உங்களுக்கு அந்த கேப் குறையும், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது கேப் அதிகமாகும். நன்றி. ரொம்ப விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார், சைனாவோட டேட்டா 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேங்க சார். அந்த டேட்டா நான் ரிலீஸ் ஆகுது எதுல பாக்கலாம், எந்த வெப்சைட் பாக்கலாம், இல்ல உங்க வெப்சைட்ல நீங்க போடுவீங்க சார்? ரைட். கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல நியூஸ் வாயர்ஸ் இருக்கும். அதுல அதாவது குளோபல் எக்கனாமிக் கேலண்டர் போட்டுருங்க. என்னென்ன செய்தி இன்னைக்கு வெளியாக போகுது இந்திய நேரத்தின்படி, அந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது எல்லாமே குளோபல் எக்கனாமிக் கேலண்டர்ல போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நியூஸ் டவ் ஜோன்ஸோட டைரக்ட் நியூஸ் லிங்க் பண்ணிருப்போம். அதுவும் இல்லாமல் கீழே இன்னும் வெப்சைட்ல கீழே பாத்தீங்கன்னா பேஸ் மெட்டல்ஸோட என்னென்ன விஷயங்களை வெளியாக போட்டிருப்போம். அது ஒரு நாளைக்கு 4 முறை நாங்க அப்டேட் பண்றது செய்திகள் இருந்தால், சோ அந்த வகையில நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். இல்ல இன்னும் நான் மேலும் போய் பாருங்க, கூகுள்ல போயிட்டு நீங்க அடிச்சு பாருங்க, ரேண்டமா உங்களுக்கு டேட்டாஸ் ஏதாவது ஒரு லிங்க்ல இருந்து வரும். இந்த ஸ்பெசிபிக் லிங்க் தான் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது செய்தி டெலிவரி ஆகும், நீங்க கவனிக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வி. குட் மார்னிங் மேடம். சார் சொல்லுங்க செல்வி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க செல்வி. சார், இப்போ குரூட் ஆயிலுக்கு கீழே எவ்வளவு டவுன் ட்ரெண்ட் போகும் சார்? இப்போ கேரி ஃபார்வர்டா லாங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஸ்டேஜ்ல லாங் எடுக்கலாம்? இன்ட்ராடே பண்ணாம, ஏன்னா இன்ட்ராடே பண்ணா டெய்லியும் இப்போ முன்னாடி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பையர் செல்லரை வச்சு அந்த ஸ்டாப் லாஸ் கிளியர் ஆயிடுது. அந்த இதுலயே ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா அதோட பொசிஷன் மைனஸ்ல ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இன்ட்ராடேவே பண்ண வேண்டாம், கேரி ஃபார்வர்டா ஒரு பொசிஷன் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் ஏறினா அந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம லாங் எடுக்கலாம்னா எப்போ குரூட் ஆயில் மட்டும் தான் பண்றோம், எப்போ பண்ணலாம் சார்? இன்ட்ராடேவே பண்ண வேண்டாம் அப்படின்னா? அதாவது செல்வி, நீங்க துறையூர்ல இருந்து கூப்பிடுறீங்க. திருச்சி பக்கத்துல இருக்கு. திருச்சியில எங்களோட மண்டல அலுவலகம் தாராளமா அங்க போனீங்க, அப்படி ரீஜனல் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா இன்ட்ராடே தான் பண்ணணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பொசிஷன் எடுக்காதீங்க அப்படிங்கிறோம். இன்ட்ராடே நம்பர் ஆஃப் பையர் நம்பர் ஆஃப் செல்லரை பார்த்து பண்றதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்றதுனால தினசரி அளவுகள் கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு அளவுகள் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. நேற்று மார்க்கெட் முடிவடைந்த விலை 5983 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 5974க்கு கீழே இறங்குச்சுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 5925, 50 ரூபாய் லாபம் இருக்கு. ஆனா நீங்க 50 ரூபாய் வெயிட் பண்ண வேண்டாம், 20 ரூபாய் லாபத்துல வெளியேடுங்க போதும்.
இதே 6052க்கு மேல ஏறினா மட்டும் பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6080. ஸோ பை மோட்ல போனாலும் 15 ரூபாயில வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் சிறந்தது அப்படின்னு நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க. நன்றி. கிரேட் வெஞ்சர் சார்பாக நீங்க வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுக்குறீங்க ட்ரேடர்ஸ்க்கு. அதை தவிர்த்து வேற என்னென்ன சோர்ஸ் தரீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடே டிப்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் கால்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது பொதுவா வந்து இந்த லெவல்ஸ் டிப்ஸ் இது எல்லாமே வந்து சார்ஜஸ் வாங்குவாங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் இல்ல தனியார் வந்து டிப்ஸ்னா அப்படி ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் 10,000. அது செய்யறது கிடையாது கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரையில். அதாவது காலையில இங்க தொலைக்காட்சியில கொடுக்கக்கூடிய அளவுகள் அப்படிங்கறது இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறது நேற்று இன்று மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடியது. ஆனால் கிரேட் வெஞ்சர்ஸ் வாடிக்கையாளர்கள் தினைக்கும் 10 மணிலிருந்து மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் முதல் 1/4 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை வச்சு ஒரு புதிய ஒரு விஷயம் வெளியாகும், அளவுகள் வெளியாகும். அந்த அளவுகளை வச்சு இதுக்கு முன்னாடி நீங்க நஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து புதிதாக ட்ரேடிங் பண்றவங்க அந்த அளவுல வச்சு ஆரம்பிச்சு ட்ரேடிங் பண்ணா கண்டிப்பாக இதுல லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இது இல்லாமல் கிரேட் வெஞ்சர்ஸ் வந்து தினைக்கும் மொபைல் மூலமா டிப்ஸ் அனுப்பும். லெவல்ஸ் வேற, டிப்ஸ் வேற. அந்த டிப்ஸ் எடுத்து பார்த்தீங்க, மொபைல்ல மெசேஜே வரும். அந்த டிப்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மாதம் முதல்ல இருந்து மாதம் இறுதி வரையில வரக்கூடிய எல்லா டிப்ஸுக்குமே ஆர்டர் போடணும். அதாவது எல்லா கமாடிட்டிக்கும் சொல்லல, உங்களுக்கு முக்கியமான தேவையான ஒரு 2 கமாடிட்டியை சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய எல்லா டிப்ஸுக்கும் நீங்க ஆர்டர் போடணும். அந்த டிப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல ரிசர்ச்ல பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுல கடந்த ஒரு வருட காலம் ஒவ்வொரு மாதம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டிப்ஸோட எந்த ரேட்ல வாங்கி விற்க சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க அதில் பார்க்கலாம். இது இல்லாமல் மூன்றாவதாக சார்ட் கொடுக்கணும். சார்ட் வந்து என்னன்னா அதுவே பையாரோ செல்லர்லாம் கொடுத்துரும். எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்டே கொடுத்துரும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் இத்தனை விஷயங்கள் நாங்க கொடுக்குறோங்கிறது மக்கள் இதை தவறா எப்படி படுத்துறாங்கன்னா, லெவல்ஸை பார்த்து பை பண்ணிட்டு டிப்ஸை பார்த்துட்டு செல் பண்ணுவாங்க, இல்ல டிப்ஸை பார்த்து பை பண்ணிட்டு சார்ட்டை பார்த்து செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லெவல்ஸை பார்த்து பண்ணா லெவல்ஸை மட்டும் தான் பார்த்து பண்ணணும், டிப்ஸை பார்த்து பண்ணா டிப்ஸை மட்டும் தான் பார்த்து பண்ணணும், சார்ட்னா சார்ட்டை மட்டும் தான் பார்க்கணும். எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க அப்படின்னா ஒரே நிறுவனத்துல இருந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு ட்ரெண்டை பத்தி சொல்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால நீங்க தான் குறிச்சு பண்ணிக்கணும். நன்றி. வந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜேக்கப். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று காப்பரும் சில்வரும் நல்ல டார்கெட் அச்சீவ் ஆச்சுது. நான் ஒரு 1.5 மாசமா உங்க லெவல் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாவே எனக்கு லாபம் தான் வருது. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கல் ஒரு நாள்ல இருந்து இந்த காப்பர் இறங்குற அன்னைக்கு நிக்கல் வந்து நம்ம பையிங் லெவலுக்கு வந்துச்சு 950, 51 வரைக்கும் வந்து திரும்ப கீழே வந்துருச்சு. செல்லிங் லெவல் வந்து 37 நீங்க கொடுத்தது, அதுக்கு டார்கெட் 32. எனக்கு வந்து கீழே வந்து நான் திரும்ப செல்லிங் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப 2 லாட்டா விட்டு திரும்ப 33ல நான் கவர் பண்ணிட்டேன். இப்படி கொடுக்கும் போது இந்த லெவலுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நீங்க கொடுத்ததும் இல்ல, நான் ஸ்டாப் லாஸ் போட்டதும் இல்ல. இது ஒரு டவுட் சார். இன்னொன்னு, நான் வந்து உங்க இதுல கம்பெனில பேசினேன், அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு. அவங்க சொன்னாங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் மந்த்லி இன்கம் நான் வந்து ஒரு மாசம் 10,000 5,000 to 10,000 போடலாம். அவங்க சொன்னாங்க நீங்க 1 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் எல்லாமே எங்களுக்கு இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு தருவோம். 10,000 நாங்க சும்மா டிப்ஸ் மட்டும் தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி சார் கொஞ்சம்? அதாவது கரெக்ட் நீங்க சொல்றது. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து நான் இப்ப கொடுக்கக்கூடிய அளவுகளை வச்சு நான் அதாவது உங்களுக்கு தொலைக்காட்சியில காட்டுறதை வச்சு ஸ்டாப் லாஸ் நான் இதுல சொல்றது கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றேன், லாபம் 50 ரூபாய் இருந்தாலும் 20 ரூபாய் லாபத்துல வெளியாகுங்க அப்படின்னு சொல்றது. நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா தினைக்கும் காலையில 10:15 மணிக்கு ஒரு அளவுகள் கொடுக்கும். அந்த அளவுகளை பார்த்து பண்ணுவோம். அதுல ஸ்டாப் லாஸ் கிளியரா மென்ஷன் பண்ணியே இருக்கும். சோ நீங்க அதை பார்த்து பண்ணலாம். இதுல நீங்க ஸ்டாப் லாஸ் நான் இப்ப தொலைக்காட்சியில காட்டுற வச்சு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா, பை பண்றீங்கன்னா செல் எங்கவோ அந்த ரேட்டுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆனா அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறதுனால நான் பாயிண்ட்ஸே குறைச்சி 20 ரூபாய் வெளியாகுங்க, நான் கோல்டனை நம்ம 30-40 ரூபாய் வெளியாகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது. கச்சான 20 ரூபாய் வெளியாக சொல்றது. இது முதல் கேள்வி. இரண்டாவது நீங்க கேட்ட கேள்வி 5000 10,000 தான் மாத வருமானம் அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ்ல மட்டும் இல்ல, கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கை நீங்க பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன். 15,000க்கு எனக்கு மாத வருமானம் இல்ல, குடும்ப சூழ்நிலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த கமாடிட்டி ட்ரேடிங்குள்ள வரைய வேண்டாம் தான் சொல்லுவேன்.
அதை வச்சு நீங்க வேற எதுவும் பிசினஸ் வேணா பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸ்க்கும் வேணாம், கரன்சிக்கும் வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா அது 5000-10,000 போட்டு ஒரு 100-200 நஷ்டத்தை நீங்க தாங்க முடியாது. அதே மாதிரி 5000 போடுறவங்க எந்த கமாடிட்டியும் அளவுகள் பார்த்து பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நிறுவனத்தில் சொல்லியிருப்பாங்க 5000-10,000 போட்டோம்னா அளவுகள்லாம் நீங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது சார், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அதுல எப்ப கேட்டாலும் லாஸ்ங்கிறாங்க. கமாடிட்டி செய்யற மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க பொதுவா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60-70% நஷ்டத்துல 100 பேர் போட்டிருந்தா 70 பேர் நஷ்டத்துல 30 பேர் தான் லாபத்துல இருக்கு. எப்பவுமே அது கணக்கு இருக்கு. கமாடிட்டிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் லாபம் கொடுத்தா மாதிரி தெரியல எனக்கு இதுவரையில. கமாடிட்டிஸ்ல அந்த நிலைமையெல்லாம் வரதுக்கு இன்னும் 5-6 வருடங்கள் ஆகும். இப்ப முதல்ல ஆப்ஷன்ஸ் எடுத்து வர போறாங்க. ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா FIS ஃபாரின் ஃபண்ட்ஸ் உள்ள வரும். அதுக்கப்புறம் வந்து போர்ட்போலியோ அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வரும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர்ல இருக்காங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம் மேடம். பேசுங்க மகேஷ். வணக்கம், சொல்லுங்க மகேஷ். சொல்லுங்க மகேஷ். சார், லாஸ்ட் டைம் நீங்க பாண்டிச்சேரியில போட்டீங்க சார் லைவ் கிளாஸ். ஆமாங்க. அதே மாதிரி சென்னையில எப்போ சார் போடுவீங்க? அது அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து, நீங்க ஹெட் ஆபீஸ்ல நான் வந்தா எனக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் மாதிரி இது பண்ணுவாங்களா சார்? இல்ல, தாராளமா நீங்க வரலாம். 2 நாள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அளவுகள் நீங்க ஹெட் ஆபீஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்தா இன்னைக்கும் காலையில 10-10:15 மணிக்கு வந்தீங்கன்னா அளவுகள் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் நீங்க அதை நீங்க எங்க வியாபாரம் செய்தாலும் அதை நீங்க அங்க ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கிரேட் வெஜஸ்ல வாடிக்கையாளர் ஆகலாம். நன்றி சார். இப்ப நியூஸ்ல ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சைனா ஒரு ஸ்டில் குளோபல் மார்க்கெட் காப்பர் ஸ்லம்ஸ். தற்போதைய நிலைமை என்ன? காப்பரோட நிலைமை சொல்லுங்க சார். அதாவது சைனீஸ் எக்கானமி ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். சைனாவோட எக்கானமி கொஞ்சம் வீக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால உலக அளவுல காப்பர் அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய நாடு சைனா. ஏன்னா உற்பத்திகள் அங்க அதிகம். சோ அப்படி பார்க்கும்போது காப்பர் சைனீஸ் எக்கானமி சரியில்லைன்னா காப்பர் தேவைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு. அதனால காப்பரோட விலை குறையுது அப்படிங்கறது அதோட அர்த்தம். இனிவரும் காலங்களில் வந்து க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ தற்போது நிலையில பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஃபியூச்சர் வந்து டவுன்ல இருக்கு. ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் நியரஸ்ட் ஃபியூச்சர் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் இப்போது கொஞ்சம் வீக் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அகைன் இந்த மேஜர் நம்ம இப்போ ரீசெண்டா வந்து $104 மேல பிரேக் மார்க்கெட்னால முடிவடைஞ்சா வேணா அப் ட்ரெண்டான்றதை கவனிக்கலாம். நமக்கு மார்க்கெட் இப்போதைக்கு இட்ஸ் சைட் வேவ் பட் வீக். அதாவது சைட் வேவ் ஒன்னு அப் ட்ரெண்ட் இல்ல டவுன் ட்ரெண்ட் இல்ல சைட் வேவ் மார்க்கெட்னா அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுல இன்னொன்னு இருக்கு. சைட் வேவ் லைக் அப் ட்ரெண்ட்ல சைட் வேவ் மார்க்கெட்னா ஸ்லோவா ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். பட் இறங்கிட்டு இருக்கும். இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும், ஏறிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் டவுன் சைட் ஸ்லகிஷ் மார்க்கெட். டவுன் சைட்ல கொஞ்சம் இறக்கத்துல ஸ்லோவா மூவ்மெண்ட் அப்ப மேல ஏறி இறங்குற மார்க்கெட் வரணும்ல. ஸோ நீங்க இன்ட்ராடே பண்ணும்போது லெவல்ஸ் வச்சு பண்றதுதான் நல்லது. ஏன்னா மார்க்கெட் இறங்குற மாதிரி சட்டன் ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பிருந்தா. வணக்கம் மேம். சொல்லுங்க பிருந்தா, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. சார், ஹலோ. வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு எனக்கு கேஸோட லெவல்ஸ் கொடுங்க சார். எனக்கு இன்வென்ட்ரி இல்லைங்களா? சோ கேஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகும்? மேல அதாவது பை பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமான்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கேஸ் நேற்று முடிவடைந்த விலை எடுத்தோம்னா $277.40 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு $275.15 இறங்குச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் $272.50 வச்சுக்கோங்க. அது கீழே வேண்டாம். இதே அப்ட்ரெண்ட்ல $280.90 மேல பை பண்ணீங்கன்னா முதல் டார்கெட் 283 வெளியாகிறது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர்ல இருக்காங்க. வணக்கம் கமலக்கண்ணன். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்களோட ப்ரோக்ராம் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்குங்க. நன்றி சார். நான் பேஸ் மெட்டல் தாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். லெட்டு நிக்கல் தான் சார் பண்றேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து மத்தியானம் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் வருது சார் இல்லைங்களா? நேரத்துல பார்த்து லெட்டு ரொம்ப கீழே வந்துட்டாங்க சார். அது வந்து மேக்ஸிமம் LME இன்வென்ட்ரினால அந்த மாதிரி பிரச்சனைங்களா இல்ல மேக்ஸிமம் எதை பார்த்து நாங்க அதை பேஸ் மெட்டல் பண்ணணும் சார்? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் சார், இந்த CTT எதையாவது குறைப்பாங்களா சார்? அதை க்ளோஸ் பண்ணுவாங்களா? இது 2 கொஸ்டின் தான் சார். முதல் கேள்வி, பேஸ் மெட்டல்ஸ் நேற்று முக்கியமாக பேஸ் மெட்டல்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சிறிதளவு இறங்கினாலும் இந்தியன் மார்க்கெட்ல ஏறினதுக்கு காரணமா ரூபாயின் மதிப்பு
இதுலயும் கொஞ்சம் பலகீனமானதுனால இங்க விலை ஏறுச்சு. எதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ருப்பியை கவனிக்கணும். அப்புறம் அந்த அடிப்படை உலோகங்கள் தேவைப்பாடுகள் எப்படி இருக்கு உலக அளவில் கவனிக்கணும். முக்கியமாக காப்பரோட பொருளாதாரத்தின் அடிப்படை உலகங்கள் விலை மாறும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்தை கவனிச்சு நீங்க ட்ரேட் பண்றதுங்கிற டஃப் அப்படிங்கறதுனாலதான் மறுபடியும் அளவுகள் பார்த்து பண்ண சொல்றோம். சிடிடி எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் எதுவும் மாறுதல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நன்றி சார். இன்றைக்கான லெவல்ஸ் பற்றி சுருக்கமா சொல்லுங்க சார். இன்றைக்கு மோர்லெஸ் கோல்டோட லெவல்ஸ் வேணா சொல்லலாம். தங்கம் வந்து 3472 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 3509க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 3585. அதே டவுன் சைட்ல 3376க்கு செல் போனீங்க அப்படின்னா முதல் டார்கெட் 3320ல வெளியாகிறது நல்லது. சார், இந்த மந்த் ஸ்டார்டிங்ல ஒரு செமினார்ஸ் முடிச்சிருங்க. இது தவிர்த்து வேற செமினார்ஸ் ஏதாவது வர இருக்கா சார்? செமினார்ஸ் இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சேலத்துல நடக்க இருக்கு. தாராளமா அது அறிக்கையெல்லாம் கொடுப்பேன், எங்கெங்கெல்லாம் சொல்லுவோம் ஃபர்தர் வீக்ல பார்த்து தாராளமா கலந்துக்கலாம். நன்றி சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்கள்கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.